ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸ் கேமில் வந்து ஒரு ஸ்கூல் எஸ்கேப் ஓபிங்கிற ஒரு கேம் பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் கேம் ஓப்பன் பண்ணேன். இது நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அண்டு ஃபஸ்ட்டு கேம் பிளேன்னு கூட சொல்லலாம். நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு போய் அந்த பட்டன் அழுத்தணும். இந்த ஒரு கிழவன் தானே, எங்கே இருக்கான்? அந்த இருக்கான். ஓடு 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 ஓடு. இவன் கிழவனா? ஸ்கூல் டீச்சர். அவன் என்ன எடுக்கிறான்? மேக்ஸு. என்ன மேக்ஸ் இது? நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒன்றும் புரியல. சரி, இவன் என்னமோ சொல்கிறான். வெயிட் பண்ணுங்க, கேட்டு பார்க்கலாம். கிளாஸ் ஃபார் 6 hours. ஓகே, நம்ம கீழே சொல்லிட்டு வெளியே வந்து 6 hours போகணும். ஓகே, ஃபஸ்ட்டு போய் அந்த பட்டன் அழுத்திடலாம். ஓகே, அழுத்திட்டான். இப்போ என்னமோ பெல் அடிக்குது. ஸோ இது ஃபயர் அலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஃபயர் அலாம் தான் இருக்கும். ஓகே, இங்கே தண்ணியாக போகுது, மிதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மிதிக்காம போகணும். நைஸ். அப்படியே இன்னொரு ஜம்ப் போடு. இன்னொரு ஜம்ப். இங்கே ஒரு ஃபயர் அலாம் வச்சுருக்கேன். ஓகே, இல்லை அப்படியே போயிடணும். ஓகே, யாராவன்? ஓகே, பல்டப்பா. பல்டப்பா தம்பி, எப்படி பாருங்க. பட் டு ஹைடு குவிக் ரன் இன் வெண்ட். ஓகே, நம்ம இந்த வெண்ட்டுக்கு டக்குன்னு போ. ஓகே, ரைட்டில் போனோமா லெஃப்ட்டில் போனோமா? ஓகே, ரைட்டில் போவோம். கீழே பக்கம் குதிச்சிட்டேன். ஓகே, செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இங்கே செத்தாலும் எங்கே? ஓகே, இங்கேருந்து இந்த கல்லை ஜம்ப் பண்ணோமா? ஓகே, ஜம்ப்பு. அப்படி போயிரு. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ இங்கே செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த இதுலேயே நடந்து போனோம். போயிட்டு ஆனால் இருக்கும் திருப்பினா ஸ்க்ரீனை திரும்பவே மாட்டோம். ஓகே, எங்களை அடி டக்குன்னு விடுங்க என்ன. ஓகே, வந்தாச்சு. ஓகே, திருப்பி போ. ஓடு. ஓகே, இங்கேருந்து பொறுமையாக போகலாம். ஓகே, இப்போ இருந்துட்டேன் இன்னும் பொறுமையாக போ. அவ்வளோதான், ரைட்டு. அவ்வளோதான், போ. மெதுவாக போகலாம். அப்படியே லெஃப்ட்டு, அப்படியே போய்ட்டு அப்படியே ஒரு ஜம்ப் போடலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. அப்பாடி, இங்கே வந்தாச்சு. இந்த இதை முடிச்சாச்சு. இங்கே ஓகே, பின்னாடி இந்த வழியில். ஓகே, ஸ்ட்ரைட்டில் தான் அப்போ போகணும். ஓகே, ஓடு. ஓகே, ரைட்டில் மட்டும் தான் வழி இருக்குது. ஸோ போகலாம். ஓகே, செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். இது என்ன லேசர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜம்ப் அண்ட் அவ்வளோதான். இப்போ இது மேலே கூப்பிட்டு போகும் நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான், மேலே போயாச்சு. ஓகே, இதுக்குள்ளே போகலாம். ஓகே, செக் பாயிண்ட் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே ரைட்டாக திரும்பிட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. அப்படியே ஜம்ப் போட்டு அப்படியே அங்கே டேரெக்டாக போட்டுரு. ஓகே, இங்கே ஏதோ ஒரு என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வாட் இஸ் திஸ் பிளேஸ்? இது வந்து அண்டர் கிரவுண்ட்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அண்டர் கிரவுண்டில் சாக்கடை தண்ணியாது. அவ்வளோ சாக்கடைன்னு சொல்லுவோம். இது வெண்ணம் வந்து சுத்தமாக சாக்கடை உண்மையாலேயும். ஓகே, வெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே கீழே குதிச்சிருந்தாமா? ஓகே, பார்க்காம குதிச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஜிம் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஜிம் கிளாஸ். ஓகே, யாராமாடி? ஹலோ, நம்ம பேர்லாம் சொல்கிறான். இட்ஸ் டைம் ஃபார் ஜிம் கிளாஸ். இவன் தான் வந்து டீச்சர் போல். ஓகே, ஐ ஹவ் ப்ளீச்டு த ஜிம் ஃப்ளோர்ஸ் ஸோ மேக் ஷுர் நாட் டு ஃபால். ஓகே, இந்த தரையில் படாமல் நம்ம அதில் அப்படியே அந்த இங்கே நிறையா இது இருக்கும் போல். ஓகே, அதில் அப்படி குச்சி டெக் மைண்ட் ரீட் பண்ணியாச்சு. டேரெக்டாக அதில் தான் விழுவியா? இந்த மேலே ஒன்று இருக்கே, அது விழுக மாட்டியா? மென்டல் பையன். ஓகே, இப்போ குதிச்சிட்டோம். போயிட்டு இன்னொரு ஜம்ப்பு. வந்தாச்சே. எப்படி நான் செத்தேன்? இல்லை, எனக்கு தெரில எப்படி நான் செத்தேன். யாரா நம்ம பக்கத்தில் இன்னொருத்த உட்காந்துருக்கான். வந்தாச்சு. திருப்பி அப்படியே போயிரு. நாசமாக போச்சு. திருப்பி வா ஃபஸ்ட்லேருந்து. கோ. ஓகே கோவமாயிட்டேன். போ. போயிட்டேன். இப்போ திருப்பி நாசமாக பண்ணிடுது. ஓகே, இப்போ எந்தாச்சு. ஒன்றும் ஆகலை. அவன் யார் அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கான்? அவனை கண்டுக்காம போக வேண்டியதான். பேர் பொறுமையாகவே போகலாம். இங்கே சுத்தனா செக் பாயிண்ட் வேறு இல்லை. அங்கே தான் செக் பாயிண்ட் இருக்குது. திருப்பி அந்த இடத்துலேருந்து வரணும். ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, பார்த்துறேன். ஓடி பெருமையாக ஓடு. வந்தாச்சு. செக் பாயிண்ட்டு ரீச் பண்ணிட்டோம். ஓகே, இந்த கம்பு மேலே ஏறி போகணுமா? வந்துட்டேன். ஏறா? ஓகே, ஏறிட்டேன். ஜம்ப்பு போடு. அப்படியே ஏறு. அப்படியே இறங்கு. அப்படியே ஏறு.
அப்படியே இறங்கு. ஓகே இப்போ வேறு ஓகே இது மேலே ஏறி நடக்கணும். கோ. ஓகே அப்படியே போயிடலாம். செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன். ஓகே செத்துட்டேன் எப்படின்னு தெரில, ஆனால் செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன். அங்கேருந்து தான் வரணும், திருப்பி கடையில் இருந்தா. ஓகே அப்போ இங்கேருந்து திருப்பி ஏறி போக வேண்டியதான். போ ஏறா தெரிஞ்சா. ஓகே வந்தாச்சு. அப்படி இங்கே ஜம்ப் போட்டு ஐயோ பிடிக்க முடியல. இங்கே திருப்பி ஜம்ப் போடுறான். ஓகே பிடிச்சிட்டோம். எப்படி மாசா இந்த மாதிரி ஈஸியாக விளாண்டு கேம்லாம். அப்படி ஏறி போயிட்டு இதில் பொறுமையாக போயிட்டு அவ்வளோதான், பொறுமையாக வந்துட்டோம். இப்போ திருப்பி அதில் ஏறி போயிட்டு இப்போ அந்த பச்சை கலரில் போயிடுச்சு. இது கேப்பில் இருக்குது, மேலே இருக்கிறது இடிக்கூடாது, கீழே இருக்கிறது இடிக்கூடாது. ஓகே இப்படி தான் அவ்வளோதான். வந்துட்டோம் இடிச்சாங்க. வந்துட்டோன்னு இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே இடிச்சிட்டேன். ஓகே திருப்பி போயிடலாம் அவ்வளோதான். ரன்னிங்கில் தான், ஒரே ரன்னிங். நீ எதுக்கு கீழே போகிற? நான் தான் ஜம்ப் பட்டன் கொடுக்குறேன்ல, இப்போ ஜம்ப் பண்ணணும்ல. வைத்தே யாரா அவன் பச்சை கலரில் போகிறான்? இருங்க நான் அவனை தான் பீட் பண்ண போகிறேன், அந்த சேலஞ்சு தான். எதுக்கு நான் சாகிறேன்? மேலே தானே வந்து விழுகிறப்பேன். ஓகே அவனை வந்துட்டான். போயிரு அவனை தாண்டி போனோம். என்ன அவன் எவ்வளோ வரான்? போடலாம்டா. அவ்வளோதான் வந்தாச்சு அவ்வளோதான். போயிரு அதில் ப்ளூ கலரில் போகிறோம் செக் பண்ணுறோம். அவ்வளோ நைஸ். ஓகே இவன் அவனை மணிக்கு தனக்கு அவனை ஜிம்மும் இல்லை. இது பாக எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து பிடி மாஸ்டர் கரெக்டாக. எஸ் பிடி மாஸ்டர் ஃபுட்பால் ஆட சொல்கிறாரு. யுவர் ஜாப் இஸ் டு கோ வாஸ்ட் ஆல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே அவங்களாம் மிஸ் பண்ணி நம்ம அதர் சைடு போனோம். இந்த கோவப்படுறான். ஒரு வேளை இவன் தான் வந்து லீடராக இருப்போம் போல். உள்ளே போனோடனே நம்மளை துரத்துவானுங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். ஓகே ஆனால் கையில் பால் இல்லை, எதனா தூக்கிட்டு வர டே தம்பி. ஓடிடு ஜம்ப் பண்ணி ஓடு. ஓகே இதுக்குள்ளே போனால் பால் வந்துடும் நினைக்கிறேன். ஜி இல்லையா? இல்லையே பால் இல்லாமல் எப்படி போய் அதில் போடுவேன்? பால் கொடுங்கடா. இது என்ன குழி மணிக்கிறேன். சி ஃப்ளோர் தானா? பார்க்க இன்னும் எல்லோரும் காணும். எனக்கு காணாமல் போயிட்டானுங்க. ஓகே அங்கே காணாமல் போனது நம்மளுக்கு நல்லது. ஓகே இங்கே தான் ஒரு டோர் இருக்குது, இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே எஸ் உள்ளே வந்தாச்சு. ஓகே இங்கே லேசர்ஸாக இருக்குது. அப்படி ஜம்ப் பண்ணு. ஐயோ ஏன்னா நடுவில் வயர் இருக்குது. அது வயர் மணி படக்கூடாதா? ஓகே நைஸ். அப்போ வயர் மணி படாமல் போயிடலாம். ஓகே ஜம்ப், அப்படி மெதுவாக ஜம்ப், அடுத்து மெதுவாக ஜம்ப். சாரி எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ அடிக்கடி தும்முவேன் இருமுவேன். ஆனால் கண்டுக்காதீங்க. இவங்க வயரில் படக்கூடாது. ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. கேம் கிரியேட்டர் எவ்வளோ யோசிச்சிருவான். இது மேலே ஏறி போயிடலாமா நம்ம? ஓகே போச்சா கரெக்டாக அந்த வயரை பிடிக்கலாம். அதான் ஆபத்துன்னு தெரியுது. அப்படியே அதில் போய் தொங்கலாம். ஓகே அப்படியே ஒரு ஜம்ப் போடு. எனக்கு என்ன நீங்கள் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். வெயிட் ஓகே இதுதே தான் நம்ம அந்த லேசஸில் பட்டாலும் ஒன்றும் ஆகலை. ஓகே திருப்பி ட்ரை பண்ண. எஸ் ஃபார்மில் பிடிச்சிட்டோம். அப்படியே ஓடிடலாம். ஒருவேளை இது எனக்கு மட்டும்தானோ லேக் அடிக்கிறனால அப்படி ஆகுது தெரில எனக்கு சரியா. நீங்கள் இந்த கேம் விளாண்டு பார்த்துட்டு அப்படி ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய கேம்ஸ் விளாடலாம். ஹாரர் கேம்ஸ், அதாவது உதாரணத்துக்கு கிராண்ட் ஈவில் நன் இந்த மாதிரிக்கு ஆண்ட்ராய்டு கேம்ஸ்லாம் விளாட்லாம். ஒன்லி ஆண்ட்ராய்டு தான், பிசி கேம்ஸ் இல்லை. ஏன்னா என்கிட்ட லேப்டாப் எதுவும் இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு மட்டும்தான். ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேம்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விளாண்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போடுறேன். ஓகே வந்துட்டோம். இந்த டோரை திறக்க முடியல. அவ்வளோதான். அப்படியே டோரத்தில் ஓடு அவ்வளோதான். அப்படியே இந்த 2 கேப்பில் ஓடிடலாம். ஓகே வந்துட்டோம். போய் செக் பாயிண்ட் ரீச் பண்ணுறேன்னு. ஓகே ரீச் பண்ணியாச்சு. செக் பாயிண்ட். ஓகே என்னமோ சொல்கிறான். சூஸ் த கரெக்ட் டோர். ஓகே இங்கே இருக்கிறதுல வந்து 4 டோரில் ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ண சொல்கிறான். கரெக்டாக இருக்கான்னு பார்க்க சொன்னான். ஃபஸ்ட்டு இந்த டோர். ஓகே அப்போ தப்பிச்சிட்டோம். இல்லை மாட்டிக்கிட்டோம். யாராலும் தெரில. இவன் தான் இந்த கிளாஸில் வந்துருப்பான். ஆனால் மூஞ்சி வித்தியாசமாக இருந்துச்சு. என்னங்க இங்கே இருந்ததுண்ணா. ஓகே திருப்பி இந்த கிளாஸ் ரூம் தர. ஓகே இந்த கிளாஸ் ரூம் திறந்து பாரு. அதுக்குள்ளே அடிச்சிட்டான்டா. எப்படி அடிக்கிறான் அவன்? இல்லை எனக்கு தெரில. அவன் எப்படி அடித்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகே லாஸ்ட் இந்த சைடில் இருக்க 2 டோரும் தான் இருக்குது. அப்படியே ஒரே டைமில் திறந்து போகிறாங்கண்ணே. இது திறந்து இவன் கிளாஸ் ரூம். அப்போ இவன் இதான் கரெக்ட் ரூமு. கண்டுபிடிச்சிட்டோம்.
அவ்வளோதான். இப்போ அப்படியே போயிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, டக்கு டக்குன்னு வா. ஓகே, ஓடு 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 ஓடு. ஓகே, வந்தாச்சு. ஏய், ஹலோ கிளாஸ், டுடே we are going on a field trip to another dimension. ஓகே, ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம. அதாவது அதர் டிமென்ஷன்னா இந்த உலகத்துலேருந்து, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உங்களுக்கே தெரியும் டிமென்ஷன் என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை மிக்ஸ் பண்ணால் வந்து அந்த இது ஒர்க் ஆகும். அந்த போர்ட்டல் ஓகே, போர்ட்டல் தானே. வெயிட் பண்ணுங்க, பார்த்துடலாம். ப்ளீஸ், போர்ட்டல் தானே. எஸ், போர்ட்டல் தான். டாடாய், யூ மே நோ கோயிங் ஆன் Q1 at a time. ஓகே, இதில் ஒரு டைம் தான் போகணுமா? அப்போ ஓடுறா டே மென்டல், ஓடுற டக்குன்னு ஓடுறா. ஓகே ஓகே ஓகே, ஓடிடலாம். ஜாம்பேஸ்டானோ. அடுத்து கேண்டீன் லேண்டுன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். இது வரைக்கும் 2 இடத்துக்கு தான் போயிருக்குமா? ஜிம் அந்த மணிக்கு இல்லை நம்ம பிடிஎம் போயிருந்தோம்ல. ஓகே, ஈஸி. இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து அங்கே போகணும், அவ்வளோதான். ஓகே, இங்கேருந்து போனோம் அந்த ஐஸ்கிரீம் மேலே. இல்லை ஐஸ்கிரீம் மேலாம் ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே, அந்த குச்சி மேலே தானே. இங்கேருந்து எப்படி ஜம்ப் பண்ணுறது? வேறு ஏதாவது கொடுத்துருக்கானுங்களா ரூட்டு? இதெல்லாம் குத்தி வச்சுருக்கானுங்க. இந்த மாதிரி முட்டையெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அதில் பார்க்குறது எல்லாமே சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, இப்போ கீழே வந்துட்டோம். ஓகே, இதா இந்த ஜெல்லி தானே இது. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு டெடி பியர் கமெண்டில் போட்டுவிடுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ப்ளூ கலர்னால் சாப்பிட்றதுல இல்லை. அதாகப்பட்டது என்ன சொல்ல வேண்டும்னா, ஓகே, எனக்கு ஒரு சீக்கிரம் தெரியும். இது மேலே இந்த சைடில் நின்று பார்த்தா தெரியும். ஓகே, கண்டுபிடிச்சோம். ஓடு. அதாவது நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன், டெடி பியர் இருக்குல்ல, இன்னும் அதில் காணோம். அச்சிட்டோ, இதில் எப்படி கண்டுபிடிப்பேன்? நின்றுட்டான்னு நினைக்கிறேன். எஸ், கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், சாரி மறந்துட்டேன். இதுதான் அந்த டெடி பியர் வந்து எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். சாப்பிட்றதுல அதான் வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச கலர்னா ப்ளூ. ஓகே, ப்ளூ. ஓகே, இப்போ வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகுது. ஐயோ, இவன்ட்ட மாட்டிக்கினோம். போச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், கடைசியில் பார்த்தா இவன்ட்ட மாட்டிக்கினோம். ஆமாம், நம்ம இது கிரே கலரில் இருக்கும், இல்லை பிளாக் கலர் மாட்டோம். இல்லை, நம்ம யூனிஃபார்ம் போட்டிருந்தோமே, அது இங்கே. ஓகே, நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே திருப்பி வந்து தூக்கி அடிக்கப்படுகிறோம். டெஸ்டினேஷன் ஃபார் எ வெரி லாங் டைம். ஓகேண்ணா, இப்போ உள்ளே போட்டு சாத்திட்டான் நம்ம. சட். இப்போ என்ன பண்ணுறான்? என்ன குறைச்சி சத்தம்? என்ன தூங்குற அடப்பாவி? கிளாஸ் டயத்தில் எப்படி தூங்குறான்? இந்த டோர் ப்ரொடெக்ட் பை லேசர்ஸ். ஓகேடா, யூஸ் த ட்ரீட்ஸ் டு கெட் இன் டு த வெண்ட். ஓகே, அந்த வெண்ட்டுக்குள்ளே போக சொல்கிறான். பட் வெண்ட் எங்கே இருக்குது? என்ன வெண்ட் எங்கேயும் இல்லை. எங்கடா போவேன் நான்? ஓகே, இங்கே யார் மார்க் போட்டிருக்கு? மேலே இருக்குது. அப்பா குச்சி போகணும். அப்படியே கரெக்டாக போயிட்டோம். இன்னும் ஒன்றும் தெரில. ஐயோ, ஓகே, கரெக்டாக தான் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ரைட்டு தான் கட்டு. ரைட்டில் வந்துட்டு லெஃப்ட்டில் போயிட்டு இல்லை வேணாம், ரைட்லேயே பண்ணலாம். ரைட்டு தான் எப்போயுமே ரைட்டு. எஸ், எப்படி சொன்னோன்னா ரைட்டு தான் ரைட்டான பாதை. ஸோ ரைட்டே எல்லோரும் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரைட்டை சூஸ் பண்ணிட்டு சரி பண்ணி வாங்கினீங்கன்னா என்ன கேட்கக்கூடாது. ஸோ ரைட் இஸ் 1 டைம் ரைட், லெஃப்ட் இஸ் 1 டைம் ரைட். ஸோ ரைட், லெஃப்ட் இஸ் ரைட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, ஏன்னா நான் சொன்னது எனக்கே புரியலை. ஸோ இதெல்லாம் கண்டுக்கூடாது. நான் அடிக்கடி இப்படி தான் மென்டல் பண்ணி பேசுவேன். ஓகே, அவங்க வெளியே வந்தாச்சு. ஓகே, அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு அவன் தூங்குற கிளாஸ் டயத்தில், அதுவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒருத்தன் கத்துறான் இந்த இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரில, ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஒருத்தன் கத்திக்கிருக்கான். ஹீனா. ஓகேடா, இன்னும் ஒன்றுமே இல்லை. என்ன வச்சுருப்பானுங்க. வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏறி போயிடல இருக்கும். அங்கேருந்து எவனோ பார்க்குறான். ஜஸ்ட் மிஸ். அப்படியே போயிடணும், அப்படியே சரி பண்ணி வாங்கிடலாம். ஒரு என்ன போக முடியல இந்த இடத்துல ஏதாவது இருக்காருன்னு? இல்லை, எதுவுமே இல்லையே. போ போக முடியல. ஏன் எதுவுமே இல்லைங்க இங்கே. ஓகே, கரெக்டாக போயிடு. நாட் என்னடா நீங்கள் எப்படி பண்ணீங்க? ஓகே, திருப்பி ஓடுறாடி சைக்கோ. அவ்வளோதான் 2 கை பட்டுருச்சு. ஏன் அவன் கையை தூக்கி அதில் லேசரில் தான் வைப்பானோ? அங்கே தான் அவ்வளோ கேப் இருக்குல்ல. ஓகே, போ
ஜம்ப்பு. ஓகே, இதை நான் ரொம்ப நேரம் கலக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு நான் அதை என்னது அதான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்றேன். ஏன்டா செத்த மென்டல் பயல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தா கடைசியில் பார்த்தா காலை விடிச்சு நிற்கிறான் இந்த பரப்பான்னு. இங்கே பாருங்க, இப்படி தான், இதே ஸ்டைல் தான். சுத்தான் ஏன் அவன் கையை தூக்கி அங்கே வைக்காமல் இருந்தால் என்ன தான் அவனுக்கு ஆகுதான். போயிடலாம், ஈஸி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கிராஸ் அப்போலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 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 அதுக்கு நம்ம நார்மலாக நேராகவே போயிடலாம். ஓகே, மெசேஜா? ஓகே ஓகே கைஸ், எனக்கே போர் அடிக்குது. கேமு போர் அடிக்குதுன்னா சுவாரஸ்யமாக இருக்குது, எல்லா ஸ்டேஜும் சுவாரஸ்யமாக இருக்குது. பட் நம்ம செத்துகிட்டே இருக்கோமே. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தர் செத்துகிட்டே இருந்தால் போர் அடிக்குமா அடிக்காதா? இந்த திருப்பி சாப்பிட்றோம். நான் சொல்லலை, அந்த கையை தூக்கி மட்டும் ஒழுங்காக வச்சாதான் எனக்கு என்ன தான் ஆகுமோ தெரியல. சரி, அடுத்த வட்டம் கரெக்டாக போயிடுவோம். அப்படி போலாட்டின்னு பாருங்கள், நான் கேமை ஸ்கிப் பண்ணிடுவேன். இல்லை, ஸ்கிப் பண்ண மாட்டேன், ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஓகே, எப்படா நீ போவ? நீயும் போவ இந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா? போ போயிரு. அதை பிடிச்சி அப்படியே ஆரவே முடியல. ஓகே, நான் இருந்துச்சு போ. ஓகே, போக முடியல, இதில் தான் போகணுமா? ஈஸிடா இது. நான் இந்த மாதிரி நிறையா ஸ்டேஜ் ரோப்ளாக்ஸில் விளாண்டுருக்கேன். இப்போ இது இடிச்சிச்சு முன்னாடியா நிறையா ஸ்டேஜ் விளாண்டுருக்கேன். ஆனால் இப்படி இவ்வளோ நேரம் விளாண்டதில்லை. ஓகே, நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு விளாண்டுருக்கோம். இப்படி ஜம்ப்பு. இல்லை இல்லை, இது ஆகாது. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபஸ்ட் இதுலேயே செத்துட்டோம். இது கண்டிப்பாக ஆகாது நம்மளுக்கு. ஸோ இதை விட்டுடலாம். ஓகே, எத்தனை தடவை செத்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கவலை இல்லாமல் போயிடணும். ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, அப்படி பின்னாடி வந்துட்டு ஜம்ப்பு. எதிரோட அடித்தேன்? இல்லை இல்லை, புரியல, இதில் நான் அடித்தேன் சத்தியமாக தெரியல இதில் அடித்தேன்னு. சரி, மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன? ஓகே, வந்துச்சு. ஓகே ஓகே, கூல் கூல் கூல். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வெளியே போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில சரியா. போயிடலாம்டா, அவ்வளோதான் போயிடலாம். நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தேன். ஓ, லாங் ஸ்க்ரீனுங்க அது. அப்படியே அவனை மட்டும் குட்டியாக வச்சுக்கினேன். ஓகே, இப்போ கரெக்டாக வச்சுக்கலாம். ஓகே, வச்சு இப்போ கரெக்டாக போயிட்டு இது தெரிஞ்சு கார் பார்க்கிங் ஏரியாவா? வெளியே போ. எஸ், இல்லை இல்லை, இது வந்து பார்க். எஸ், பார்க். ஆனால் இந்த மாதிரிக்கெலாம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களை விடுவாங்களா என்ன? உங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரிக்கு ஒரு நாஸ்தியான ஸ்கூலில் வந்து விடுவாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் எதில் பட்டான்னு செத்தேன்? எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா? என்ன இதில் நிற்க முடியுது? ஓகே, நம்ம எதுக்கு ஆகா வெளி வேலை பார்த்துக்கிட்டு உள்ளே போயிட்டு வந்தேன். ஓகே, கீழே படலை. இது ஆடுமா போய் நின்னா? இல்லை, ஒன்றும் ஆளை. இப்போ தான் ஒன்றும் ஆளுன்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த கேப்பில் தான் அவன் குதிக்கிறான். ஓகே, நம்ம ஒன்று ட்ரை பண்ணணுன்னு இருந்தோம், அதை இப்போ ட்ரை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி போய் என்னன்னு பாருங்கள், இந்த கேப்பில் நிற்க முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறேன். இல்லை, நிற்க முடியாது. ஆனால் அப்போ மட்டும் நின்னப்போ நிற்க முடிஞ்சிச்சு, என்னன்னு தெரில. ஓகே, போயிடலாம். இந்த ஸ்டேஜ் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ மட்டும் நிற்க முடியுதா என்ன? என் ஒரு பார்ட் கூட அந்த கம்பியில் படலை, சின்னதாக கூட படலை. இங்கே பாருங்கள், இங்கேயும் படலை, இங்கே பட்டிருக்கா. ஓகே, இங்கே கூட பட்டிருக்கு, பட் அந்த ஃபஸ்ட் இதில் படவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக அதை எனக்கு மட்டும் எப்படிலாம் நடக்குது? இந்த கம்பியில் சூடு பட்டாமா? இல்லை. ஓகே, அந்த ஜன்னல் அப்படியே குதிங்க, அப்படியே அந்த ஜன்னல் குதி, அப்படியே குதிச்சிட்டு ஐயோ குதிச்சிரு. ஓகே, போ நிற்காமல் என்ன கதவை திறக்க முடியுது? தரக்குறி இப்போ வரம்னா செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்போ திறந்து முடிச்சு. என்ன இது? நான் கிளிச்சு எனக்கு. ஐயோ, அந்த கேம் என்னால் முடிச்சு போக முடியாது. முடித்தாலும் ஃபஸ்ட்லேருந்து நான் என்னால் முடியாது. திறந்துரு, எப்படியாவது திறந்துரு. திறந்துருச்சுடா. ஓகே, இங்கேருந்து ரொம்ப லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு நான் மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் இருந்து அப்படிலாம் லேக் ஆகாமல் கொஞ்சம் நான் பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன். போயிடு. மிதிச்சான். இங்கே பார்த்தீங்க, நான் மிதித்தேன், நான் சாலை. அப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக வரலாம் பார்த்தேன், ஆனால் அங்கே செத்துட்டேன்.
நான் யோசிக்கிறது என்னைக்கு நடக்கும்னு தெரில. ஓகே இந்த வெண்ட்டுக்குள்ளே போக முடியுமா? வேணாம், அதெல்லாம் இதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு போயிடு. அவ்வளோ இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே அதுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேப்பை பார்த்து ஜஸ்ட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. அவ்வளோதான் அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட்டில் ஓடிட்டு அப்படியே திருப்பிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டில் ஓடிட்டு பொறுமையாக போகலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. அவ்வளோதான் போயிடு. இன்னும் இது பண்ண சோடா. கீழே தண்ணியாக ஆகுது. இந்த தண்ணியை பார்த்தோன்னே நீங்கள் அவங்களுக்கு எல்லோரும் தண்ணி குடிங்க. இப்போ எல்லோரும் ஹைட்ரேட்டாக இருப்பீங்க. டீஹைட்ரேட் ஆகிடுங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். ஓகே சைடு. ஓகே இதெல்லாம் தவி அதை அந்த சைடு போகணும். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். அப்படியே குச்சி அப்படிங்கிறது அந்த பென்சில் மேலே குதிக்கிட்டோன்னா அதை தாண்டி குதிக்கிறான் தற்குறி. ஓகே கரெக்டாக அந்த இதில் போயிட்டு அந்த க்ரீன் எப்படி மாசா நிற்கிறோமா அந்த கருப்பில் நிற்கவுடனே. ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கு ஆகும்னா காலை அடிச்சுட்டு நிற்கிறான். ஓகே அப்படியே போயிரு. இங்கேருந்து அந்த ரப்பரில் குதிக்கணும். குதிச்சிடான். இங்கேருந்து அந்த பென்சிலில் எஸ் ஆண்டி இங்கேருந்து அந்த பென்சிலில் எல்லோ பென்சில் அப்படியே அந்த பென்சில். ஆமாம் அந்த பொண்ணே பொண்ணே என்னம்மா அந்த பொண்ணு ஈஸியாக வந்துடுச்சு. ஒரு தடவை கூட நிற்கல. என்ன அதுக்குள்ள அங்கே போயிடுச்சு. என்ன ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறேன்ட்ட நான் பாரு இப்போ எப்படி வரேன்னு மட்டும். அச்சோ சங்கடம் அசல் சங்கடமாக போகுது எனக்கு. ஓகே 1 மணி நேரம் 13 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கோ அண்டு ஜம்ப் மீ ஜம்ப். ஓகே போயிடலாம். அவ்வளோதான். அங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிவிட்டு 2 டோர் இருக்குது. மெயின் டோர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் அவ்வளோதான் போயாச்சு. பால் டப்பா நம்மளுக்கு முன்னாடி எப்படியோ வந்துடும். இங்கேருந்து இந்த டோர் ஓகே வெண்ட் இந்த இதெல்லாம் என்ன டச் பண்ண ஓப்பன் ஆக வேண்டியது. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே இங்கே இருக்க டச் பண்ண ஓப்பன் ஆகுமா? நீ அதுவும் ஓப்பன் ஆகும். டோரு இல்லை அதுவும் ஓப்பன் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வெண்ட்டு இல்லை எனக்கு வெண்ட்டுக்குள்ளே தெரிஞ்சு. ஓகே இங்கே ஒன்று மட்டும் தெரியுது. எனக்கு அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதானே? இல்லை இதுக்கு முன்னாடி இருக்குது. அதான் ஓகே உள்ளே போயிட்டேன். ஏன் செங்கலாக இருக்குது. ஓகே பின்னாடி இருக்குது போல வழி. ஓடு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் நம்ம நிறையா தடவை வெண்ட்டில் தான் போயிருக்கோம். அதாவது இந்த காற்று போகிற வெண்ட்டு. எஸ் காற்றுன்னு சொன்னோன்னே ஃபோர்ஸான காற்று வந்துடுச்சு. வேகமாக ஓட மாட்டோம் போல். ஓகே அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணி இப்படி கீழே வந்துடணும். ஓகே ஓடு டக்குன்னு வந்துடு. நான் சீக்கிரமாக ஓடி மேட்ச் முடிக்கணும். ஓகே மேட்ச்னு சொல்லிட்டா சரி கேமாக முடிக்கணும். அப்புறம் ஓடிடு ஓடலானா ஓடிக்கொண்டே இரு நிற்காமல் ஓடு. ஓகே இங்கே லேசர் வருது. அப்படியே அதை ஏறி அதில் குதிச்சிடலாம். ஓகே அந்த லேசர் போயிடுச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடலாம். அவ்வளோதான் சிம்பிள் கேம். நான்லாம் ப்ரோ என்கிட்டே வா. ஓகே பால் டப்பா வந்துட்டியா? ஓகே அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே போயிட்டு திரும்பி போகணும். இதுதானே அது. ஓகே இப்படியே போகணும். எதுக்கு போயிட்டு திட்டம் வருதுன்னு தெரியல. ஓகே திரும்ப நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். போ இன்னும் தரையை வச்சு இன்னும் தத்தளிக்கிறான். ஓகே அப்படியே போ தண்ணியே இல்லைங்க. ஆமாம் இங்கே பாதி இல்லை. அதான் திரும்பி வந்திருக்கா. ஓகே இங்கே இல்லை. அப்படியே நம்ம திரும்பி போகலாம். போ என்ன திரும்பி போகுது? என்ன பொருளை நம்ம திருப்பி போவோமா? ஓகேவா நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே போயிடலாம். கோ போயிரு. அவ்வளோதான். இங்கே இப்போ வெளியே ஏதோ வழி இருக்குது போல். வெளியே வந்து பாரு வெளியே வந்துட்டோம். ஓகே நைஸ் டா. இங்கே எதுவுமே இல்லையா? நாட் பேட். எனக்கு எங்கே போகணுன்னு தெரியல. ஓகே அந்த பிள்ளை அந்த இது வந்து அங்கே தான் போச்சு. ஸோ நம்ம அங்கிட்டே போகலாம். திஸ் ரைட் சாய்ஸ். திருப்பி அங்கிட்டே போய் இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வேளை பார்த்துட்டு வந்த பிறகு கூட ஓப்பன் ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் மேலே பார்க்குறேங்க. லாஸ்ட்டில் போயிட்டு அந்த மேலே இருக்கிறது பார்க்கல. அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கெஸ்ஸிங்ஸ் இஸ் ரைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே இல்லை மேலே இல்லை. எஸ் இந்த மேலே தான். எப்படி கரெக்டாக சொன்னேன்னா? ஏன்னா அந்த இதெல்லாம் பார்க்கல.
போக மாட்டானா போ 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 என்ன ஸ்ட்ரிக் ஆகிட்டான். போகிறான் ஏய் ஸ்ட்ரிக் ஆகாத ஓ ஓ நம்ம வந்து அந்த இதை கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே வேமா போ. ஓகே அங்கே ஒரு ஏனியை பார்த்துட்டேன். அங்கே போ 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 அங்கே போ 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 போயிடு போ 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 போ. ஓகே அந்த ஏனி என்ன பிடிக்க முடியல. அப்புறம் மேலே போகுது. ஜம்ப் பண்ணிட்டு கொடுக்க முடியவே இல்லை. ஓகே ஒரு ஃப்ரெண்டு எக்ஸ்பெக்ட் கொடுக்குறது. ஓகே நான் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஆனால் அப்படிலாம் கொடுத்தா போயிருங்க உண்மையிலே. அப்புறம் நம்ம கூப்பிட்டாரோம் இங்கே குதிக்கிறது இருக்குது. நைஸ். இப்போ வந்து குதிக்கலாமா? வேணாம். எதுக்காக வழி வேலையை பார்த்து கொண்டு இருப்போம். டோரை திறந்தாச்சு, டோரை மூடியாச்சு. திருப்பி ஒரு நிமிஷம் நான் வெளியே கேமை விட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான வேலை. ஓகே இது என்னமோ தண்ணி மாணிக்கிருக்கு. ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி போகணுமா? நைஸ்டா. ஓகே அப்படியே உட்காந்துட்டான் அவன். அப்படியே ஜம்ப் பண்ணி போனோம். ஓகே போ 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 போரே போரே போ போற போரே 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 ரே போயிட்டு வந்தோம் ரே. ஓகே இந்த மெயின் டோர் இருந்தாலும் ஆக்சுவலி நிறையா மெயின் டோருக்குள்ளேயே போகணும் ஆனால் இப்போ போகல. ஓகே இதுதான் மென்ஸு. ஓகே இது கூட போயாச்சு. ஓகே பாத்ரூம்குள்ளே போக முடியாது. ஓகே நைஸ். ஸோ அப்போ இதில் தான் போகணும். எஸ் நம்ம ஸ்க்ரீனை பெருசு வைக்கலாம். இல்லை வேணாம் அப்படியே போயிடலாம். இல்லை ஸ்க்ரீனை ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகே நைஸ். அப்படியே போ இங்கே காணும். ஓகே ஃபஸ்ட்டு டாய்லெட் போகணும். இங்கேருந்து அதுலேருந்து அந்த டாய்லெட் பேப்பருக்கு டாய்லெட் பேப்பர்லேருந்து அந்த இது ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரில. அப்புறம் அந்த போர்டுக்கு அப்படியே அவங்கேருந்து குளிக்க வந்தாச்சு. குளிலேருந்து கீழே வந்துட்டோம். அண்டர் கிரவுண்டு. ஓகே பசல் மாணி இருக்குது. நமக்கு லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா? ரைட் போட்டோம். இப்போ ரைட் தான் ரைட்டான வழி. ரைட் தான் முட்டு சந்து. ஸோ ரைட் தான் முட்டு சந்து. ரைட்டான வழின்னு சொன்னால் ரைட்டு தான் முட்டு சந்து. அப்படியே போயிட்டு திருப்பி இங்கிட்டு போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று இருந்துச்சு அந்த பாதைக்கு போகணும். பொண்ணு என்னம்மா புதுசாக நீங்கள் வழி விடுங்கம்மா. நான் ஃபஸ்ட் போகணும். வழி விட்டு போ. அங்கிட்டு போ இங்கிட்டு போ. இப்படி நம்ம சொன்ன கமெண்டில் ஏது மணி பண்ணுதா? ஆக்சுவலி இந்த பொண்ணு பண்ணல. நான் தான் அங்கிட்டு திரும்பிட்டுருக்கேன். ஓகே இதில் ஜம்ப் பண்ணி போயிரு. என்ன செத்துறேன். அதில் கால் பட்ட கொடுக்கா. ஓகே அந்த படியும் செத்துருச்சு. ஓகே ஈஸியாக போயிடலாம். அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் நிறையா இது ஃபேஸ் பண்ணிட்டோம். அப்படி ஜம்ப் பண்ணி இன்னும் மேலே மலைக்கு ஒன்றும் அவ்வளோதானா? ஈஸி இல்லை, நாட் பேட், ஈஸி. ஓகே போயிடலாம். அதில் பல அப்படியே படலைன்னு சொன்னேன். பட் பட்டுச்சு போல். எங்கே பட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஓகே நைஸ். ஸோ பப்பா இவ்வளோ தூரம் கலந்து வந்துட்டோம். ஆனால் இன்னும் அந்த ஃபினிஷ் லைனை மட்டும் பார்க்க முடியல. இல்லையே இப்போ நான் படவே இல்லையே. எப்படி செத்தேன் எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு கேமில் மட்டும்தான் அப்படி நடக்குமா இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குமான்னு தெரியல. ஓகே நெக்ஸ்ட் ஜம்ப்பு வெயிட் பண்ணுங்கள். பண்ணேன் பட் அதில் அடிச்சிடுச்சு. சாரி ஃபார் மை மிஸ்டேக். ஓகே ஜம்ப்பு ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப்பு பண்ணிட்டேன். ஓகே அப்படியே அடி வாங்கி செருப்படி வாங்கி விழுந்தேன். எப்படி ஆனால் ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டைலாக இருக்கும் பார்த்தீங்களா? அதாங்க வேணும். ஓகே இந்த கல்லை போக முடியல. என்ன செய்கிறது நான்? இதில் என்னால் பண்ணவும் முடியல. பட்டுறத அப்படி ஜம்ப்பு. இதில் அதே மாணிக்கல நின்றோம். அப்படியே பட்டோம். அப்படியே செத்தோம். எப்படி அதாவது வந்தான் பட்டான் செத்தான் ரிப்பீட்டு. அதை மாணிக்கு தான் போகிறோம் படுறோம் சாவுறோம் ரிப்பீட்டு. அதே மாதிரி போகிறோம் படுறோம் சாவுறோம் ரிப்பீட்டு. போகிறோம் வரோம் சாவுறோம் ரிப்பீட்டு. எப்படி? திஸ் இஸ் கரெக்ட் சாய்ஸ். ஓகே இதில் மட்டும் அப்படி நிற்க முடியுமா ப்ளீஸ்? அதே மாதிரி நிற்கணும். ஓகே என்னாச்சு? ஐயோ ஸ்கேட்டிங். ஓ ஷிட். நான் ஜம்ப் பண்ணுறதுக்கு இந்த ஜம்ப்புன்னு ஒரு பட்டன் இருக்கதே மறந்துட்டேன். நான் அந்த செகண்டில் நான் வந்து ஸ்க்ரீனை தூக்கி விட்டுட்ருக்கேன் சம்னு. அது தெரியாமல் அந்த ஸ்டீரிங்னே எனக்கு வாயில் வருங்க. சாரி. ஓகே நான் கேம் குவாலிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துடுறேன். எங்கே இருக்குது? 1 minute. ஓகே அந்த மேனுவலை தான் ஆட்டோமேட்டிக் மாற்றியாச்சு. ஓகே இப்போ போயிட்டு அப்படி ஜம்ப் பண்ணோன்னா ஜெயிச்சிடலாம். இப்போ ஜெயிச்சிடலாம். கண்டே பண்ணலாம். பார்த்தீங்களா? ஓகே போயிடு. எப்படி நான் சொல்லலை கொஞ்சம் லேகிங் ஆகுதுங்க. அதான்
அதில் போய் எதுக்கு முடிட்டு இருக்கேன், இதில் போ. ஓகே ஈஸி. ஓகே இந்த சைடில் இருக்க பைப்பில் போகணும். ஓகே அப்படி ஜம்ப் அண்ட் இன்னொரு ஜம்ப் அண்ட் இன்னொரு ஜம்ப் அண்ட் இன்னொரு ஜம்ப் அண்டு ஜம்ப். எப்படி இந்த மாணிக்கு தான் இருக்கணும். அடுத்து ரைட்டில் ஒரு பாதை போகுது, லெஃப்டில் போகணும். லெஃப்டில் போனால் திருப்பி ரிட்டர்ன் போகணும். ஓகே ரிட்டர்ன் போகணும். ஐய் 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 ஐய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிடலாம். இப்போ ஜஸ்ட் மிஸ் அதில் விழுந்திருப்பேன். ஆனால் அதில் விழலான்னா என்ன, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல விழுந்துட்டோமே. சீட் கோ அண்டு சீட். ஓகே அப்படியே போ வேமா நட. பாரு ஏற்கனவே வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு. அதாவது ஆக்சுவலி 30 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷமோ எவ்வளோ ஆச்சு, அதனால் நமக்கு தெரியாது. அப்படி ஜம்ப் அண்டு கோ அண்டு ஜம்ப் அண்ட் ரைட். திரும்பி பார்த்தா இங்கே ஒரு பாதை இருக்குது. இந்த வெண்ட் வாட் இஸ் திஸ் வெண்ட்? ஓகே இது என்ன சொல்லலாம், இது நான் அப்போ இந்த வெண்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஐயோ அது பேர் என்ன மறந்துட்டேங்க. ஐயோ ஓகே சீவேஜ். ஓகே சீவேஜ் உள்ள வந்து சீவேஜ் அந்த பைப்பு. ஓகே சீவேஜ் தானே கரெக்டாக. ஓகே நம்ம மேட்ச் ஜெயிச்சிடும். எஸ் ஜெயிச்சிடும். எஸ் ஓகே நம்மளுக்கு பேட்ச் நம்பர் 2 கொடுத்தாங்கன்னு என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாருங்கள் அவனே நமக்கு இந்த வீடியோக்கு எல்லாம் பண்ண சொல்கிறான். பட் ஒன்று சொல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த வீடியோக்கு ஒரு 100Kன்னு சொல்லிட்டேன். வேறு 100 லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா நான் இந்த வீடியோக்குள்ளே இந்த சேனலுக்கு நிறையா வீடியோ தொடர்ந்து போடுவேன். அது மட்டும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னது எங்கேயோ கூட்டு வந்து விட்டுருச்சு. அச்சோ எங்கேயோ வந்து விழுங்குறேன். ஒப்போ போன்ஸு சுற்றுட்டேன். இல்லை சாலை இல்லை சுற்றுறேன். பம்பரம் இல்லை விழுந்துட்டேன். ஆனால் சரி கைஸ் இந்த வீடியோவை தான் முடிச்சுக்கலாம். இங்கே இருந்தானு தெரில, இங்கேருந்து போக முடியாது. ஸோ ஃபைனலி வந்துட்டோம் வீடியோட எண்டுக்கு. இதுடன் உங்கள் இந்த வீடியோ முடிவது. விஜி மாஸ்டர் பாய் குட் பாய்.